ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்குரிய கோல்டு அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் குரூப் சேனல் பாருங்கள். அதில் வந்து நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். எந்தெந்த டைமில் நியூஸ் டைம்ஸ் இருக்குது, ஹாலிடேஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இது வந்து நம்ம நேற்று ட்ரா பண்ண விஷயம். ஸோ இதில் நீங்கள் இதுக்கு பிறகு நான் சொல்லியிருந்தேன் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கன்னு. கட்டாயம் 18 கீழே நீங்கள் செல் ஆப்ஷன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் ஒரு 75 சரி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ அதுலேருந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, திரும்பவும் இந்த ஜூனில் 1828 பிரேக் அவுட் பண்ணி உங்களுக்கு எதுலேயும் ஒரு 1834 இதுலேயும் ஒரு 65 வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். நேற்று என்எஃப்பி நியூஸ் நேரம் போத் சைட் வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ நாங்கள் வந்து ட்ரை பண்ணது வந்து செல் சைட் மட்டும் தான். நம்ம செல் சைட் ட்ரை பண்ணிவிட்டு செல் சைட் டார்கெட் வச்சுட்டு அதோட நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் மார்க்கெட்டுக்காக வெயிட் பண்ணோம், மார்க்கெட் எந்த இடத்துல போயிட்டு க்ளோஸ் வைக்க போகுதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் மந்த்லி சார்ட் தான். ஸோ மந்த்லி சார்ட் நமக்கு க்ளோஸ் வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 24 டேஸ்ட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரையில் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து இந்த 1806 1805 இந்த 1813 1820 இதெல்லாமே இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த ஓவராலாக பார்க்க போனால் இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து ஒரு டிமாண்ட் ஜோன். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து பை சைடில் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு மந்த்லி சார்ட் பார்க்கல நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் என்னன்னா இதில் பாருங்கள், இது லோ. ஸோ இந்த லோ நம்ம எடுக்கிறோம். ஸோ இது ஒரு நியூ லோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஷார்ட் டைமில் என்ன தரேன் உங்களுக்கு நியூ லோ, நீங்கள் அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜோன், நமக்கு இந்த 2 ஜோன் தான் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு முக்கியம். ஸோ இதில் பாருங்கள், நமக்கு 1848 நீங்கள் எடுங்க, 48 எடுத்தாலும் ஓகே, 1848 எடுங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ரன்னிங்கில் இருக்குது, சைட்வேல. ஸோ நமக்கு முக்கியமான விஷயம் ஒன்று, மார்க்கெட் இதுக்கு மேலே பிரேக் அவுட் நடக்கணும். அப்படி இல்லை மார்க்கெட் என்ன நடக்கணும், திரும்பவும் மந்த்லி சார்ட் இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணி திரும்ப மார்க்கெட் வந்து கண்டினியூவாக டவுன் வரணும். ஸோ மந்த்லி சார்ட்லையும் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இன்னுமே இல்லை. ஸோ பை சைடுக்கோ செல் சைடுக்கோ கன்ஃபர்மேஷன் இல்லை. அதனால நம்ம என்ன செய்வோம், இதில் தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கிறோம். நமக்கு கன்ஃபர்மேஷன் வரனா இது ஒரு கிரீன் கலர் கேண்டிலாக மாறணும். அதுல இருந்து லாங் பை போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அதாவது இதுக்கு மேலே அபவ், இதுக்கு மேலே லாங் பை, நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நமக்கு லாங் பை ஸ்டார்ட் ஆகும். ஸோ லாங் பை ஸ்டார்ட் ஆனால் ஒரு 50% நம்ம எதிர்பார்க்கலாம். 1920 மட்டும் எதிர்பார்க்கலாம் இதுக்கு மேலே பிரேக் அவுட் நடந்தா. ஸோ அப்படியே வந்து வீக்லி சார்ட் போய்க்கிறோம். ஸோ வீக்லி சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்லையும் சேம் ஆப்ஷன் தான். இந்த இடத்துல நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டிமாண்ட் ஜோன்ல இருந்து மார்க்கெட்டிங் நடந்திருக்கு. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மேலே போயிருக்கு. பார்த்தீங்கன்னா அடுத்து இது ஒரு நல்ல ஒரு ப்ரீவியஸாக இருக்கிற நல்ல சப்போர்ட் ஜோனில் தான் மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு தான் திரும்ப மேலே போயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டில், அதாவது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறீங்க, நமக்கு ஒரு வீக்லி சார்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில் கிடைச்சிருந்தால் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் என்ன நடக்க போகுது, மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். ஸோ நாங்களும் எதிர்பார்த்தோம் மார்க்கெட் வந்து 1848 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருந்துச்சு. ஏன்னா கொடுத்த டேட்டா கொஞ்சம் பெரிய டேட்டா. ஸோ மேபி மார்க்கெட் வந்து மேலே பை சைட் ஃபோக்கஸ் ஆனால் கட்டாய மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். பட் அந்தளவு போகலை. ஸோ இனி வர வீக்கில் வந்து நம்ம ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த வார வீக்கில் வந்து மேபி இதுக்கு மேலே அபவ் இது ஒரு கிரீன் கலர் கேண்டலாக இருந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா நம்ம மார்க்கெட் என்ன செய்ய போகிறோம், கண்டினியூவாக பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு போவோம். இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அதுக்கு பிறகு நம்ம பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இல்லை மார்க்கெட் என்ன நடக்க போது, திரும்பவும் அகெயின் இதுக்கு பிலோ இந்த ஜோனுக்கு கீழே திரும்பவும் மார்க்கெட் க்ளோஸ் வச்சுச்சுன்னா, ஸோ இது ஒரு ரெட் கலர் கேண்டில். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுன்னா நம்ம திரும்பவும் என்ன செய்ய போகிறோம், ஒரு ரீட்ரேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். நல்ல ரீட்ரேஸ்மெண்ட், அதுலேருந்து மார்க்கெட்டை வந்து ஒரு டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு போவோம். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு சிபிஐ, பிபிஐ, எஃப்எம்சி மெயின் நியூஸஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க நெக்ஸ்ட் வீக்கும். ஸோ என்ன பொறுத்தவரையில் நான் இதில் தேவையான பாயிண்ட்ஸ்னால் இந்த ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு எடுக்க போகிறேன். இந்த க்ளோஸ் வச்ச பாயிண்ட்ஸ் இந்த 1832 வந்திருக்கு அபவ். ஸோ நம்ம அப்ராக்ஸாக 1832 எடுப்போம். ஸோ நான் எதிர்பார்க்கல 1832 போகும்னு. நான் எதிர்பார்த்தது வந்து மார்க்கெட் வந்து 1820 1819க்குள்ளே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருவேன். பட் நல்ல ஒரு மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஜோனுக்கு வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. பட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தாலும் இங்கே நமக்கு ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஒன்று நமக்கு கட்டாயம் தேவை. இருந்தால் தான் நம்ம வந்து மார்க்கெட்டை கண்டினியூஸாக வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அப்படியே நம்ம வந்து இன்ட்ராடே அப்டேட் போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு நமக்கு. இதில் என்னன்னா ப்ரீவியஸாக இருந்த இந்த இது
இந்த டேஸ் இந்த 3 டேஸையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் க்ளோஸ் வச்சிருக்கு. பட் க்ளோஸ் வச்சிருந்தாலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே க்ளோஸ் வச்சிருந்தா நல்ல கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வீக்குக்கு மேலே க்ளோஸ் வச்சிருந்தா ப்ரீவியஸாக இருந்த இந்த வீக் பாருங்க, ப்ரீவியஸாக இந்த 1833 சம்திங். ஸோ இந்த 1833 வருது. ஸோ அந்த 500 ஆக்கும். ஸோ 1833 ஸோ இந்த 1833 மேலே நமக்கு மார்க்கெட்டில் க்ளோஸ் வச்சிருந்தா நல்ல கன்ஃபர்மேஷன், நல்ல ஒரு குட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கும். மார்க்கெட் என்ன நடக்க போகுது, நல்ல ஒரு பை சைட் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி க்ளோஸ் வைக்கல. பட் இருந்தாலும் பாருங்க, இந்த ப்ரீவியஸாக இருக்கிற இந்த லைன், ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஜோன், அதே மாதிரி இந்த ஜோன், இந்த ஜோன், ஸோ இந்த எல்லா ஜோனையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த வீக்கில் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அடுத்த வீக்கில் நம்ம வெயிட் பண்ணுறதா இருந்தால் எந்த டேயில் நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா டியூஸ்டேல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா மண்டே வந்து யூஎஸ் பேங்க் வந்து ஹாலிடே. ஸோ யூஎஸ் பேங்க் ஹாலிடேனால நமக்கு கட்டாயம் என்ன நடக்க போகுது, மார்க்கெட் வந்து ஒரு ஃபேக் மூவ்மெண்ட்டாக கூட நடக்க சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி மார்க்கெட் ஒரு ரேலியாக மார்க்கெட் வந்து கண்டினியூவாக மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. அதாவது ரேலினா ஒன்று பை சைட் ஃபோக்கஸ் ஆகும், இல்லாட்டி சேல் சைட் மட்டும் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் மண்டே வந்து கொலம்பஸ் டேனால அவங்களோட ஹாலிடேஸ் வந்து மெயின் ஹாலிடே. ஸோ அதனால பேங்க்ல இருந்து எல்லா இண்டஸ்ட்ரி எல்லாமே க்ளோஸ். ஸோ அதனால பெரிய ஒரு மூவ்மெண்ட் எதிர்பார்க்கல. அது மேபி கண்டினியூஸா அதே சேம் வேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு, இல்லாட்டி கண்டினியூஸா மார்க்கெட் டவுன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நமக்கு மண்டே மார்க்கெட் க்ளோஸ் வச்சதுல இருந்து தான் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனோட நம்ம மூவ் பண்ணலாம். டியூஸ்டே, வெனிஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ அதனால நீங்க மண்டே மார்க்கெட் வந்து பிகினர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க, வெயிட் பண்ணுங்க. தேர்ஸ்டே மார்க்கெட் எப்படி ரன்னிங்ல இருக்குன்னு பாருங்க. தேர்ஸ்டே வந்து ஒரு லோ லோட் யூஸ் பண்ணி மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு லோ லோட்ல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காட்டி தேர்ஸ்டே மார்க்கெட் வந்து டியூஸ்டே மார்க்கெட் வந்து டியூஸ்டே மார்க்கெட் செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கிறத வச்சு நீங்க வந்து வெனிஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இது மூணையும் நீங்க ப்ராஃபிட் எடுத்துட்டு போகலாம். எப்பயுமே ட்ரேடிங்ல வந்து வெயிட் பண்ணுங்க, நல்ல கன்ஃபர்மேஷன் வந்தா மட்டும் ட்ரேட் எடுங்க. டெய்லி உங்களுக்கு ட்ரேட் எடுக்கணும்னு யாருமே சொல்லி கொடுக்கல, டெய்லி ட்ரேட் இருக்கணும் யாருமே உங்களுக்கு எங்கேயுமே படிச்சு கொடுக்க மாட்டாங்க. டெய்லி ட்ரேடிங் வந்துட்டோம்னா நம்ம வெயிட் பண்றதா மெயின் விஷயம். பையோ செல்லோ 10% தான், 90% நீங்க வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட்ல எங்க நம்மளுக்கு நல்ல என்ட்ரி கிடைக்குதோ அதுல இருந்து எடுத்துட்டு போங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா, நான் நிறைய பை வந்து ஹோல்ட்ல இருக்கு, என்ன செய்யறது என்ன செய்யறேன்னா கன்ஃபர்மேஷன் தான். பட் பை கட்டாயம் வரும். ஏன்னா நமக்கு பை வந்து கட்டாயம் வரும்னா இந்த 1850 மட்டும் மார்க்கெட் திரும்ப வரும், வந்துட்டு தான் மார்க்கெட் ரிட்ரேஷன் கொடுக்கும். பட் நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிற மட்டும் நம்ம அந்த மார்க்கெட்டுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும், நம்ம பை கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ அது மட்டும் மார்க்கெட்ல சேல் தான். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்ல நல்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கன்ஃபர்மேஷனை வச்சுட்டு இன்ட்ராடேல நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்தடுத்த வீக் நம்ம என்ன ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதில் வந்து பாருங்க, இது நல்ல ஜோன் 1820. ஸோ 1820 வந்து பிலோ நமக்கு செல், இதையும் நோட் பண்ணிக்கிறங்க. பிலோ நமக்கு லாங் செல் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன் லாங் செல் வரும்னு நம்ம சொல்றோம்னா, மார்க்கெட் ஆல்ரெடி நல்ல ஒரு டவுன் சைட் வந்து ரீச் ஆயிருக்கு. இந்த 1810 மட்டும் மார்க்கெட்ல ரீச் ஆயிருக்கு. ஸோ அந்த 1810 வந்து நல்ல ஒரு கன்ஃபார்மான ஒரு ஜோன். நீங்க ஓரளவு பார்க்க போனா இந்த 1810. ஸோ இந்த 1810ல இருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணா, இந்த ஜோன் பிரேக் அவுட் பண்ணா இது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். நல்ல லாங் செல் எதிர்பார்க்கலாம். 1800 அதுல இருந்து 1780 மட்டும் எதிர்பார்க்கலாம் லாங் செல். இதுக்கு கீழே பிலோ லாங் செல் வேணும். அது கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், ரெட் கலர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ஓரளவு நம்ம என்ன செஞ்சோம், இந்த இதுல இருந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு பார்த்துருக்கோம். இதுல இன்னொரு விஷயம் நமக்கு தேவைப்படும், இந்த ஹை தேவைப்படுது. ஸோ இதை நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க. என்எஃப்சி நியூஸ் ஹை தான், ஹைன்னு நீங்கள் எடுக்காதீங்க. நான் இப்போதைக்கு நம்ம ஒரு ஐடென்டிஃபை நம்ம வந்து அந்த எந்த டைமில் மார்க்கெட் மேலே போயிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. என்எஃப்சி நியூஸ் டைம் நேரம் தான் நம்மளுக்கு வந்து என்ன நடந்திருக்கு, லோ வந்திருக்கு சரியா, இந்த லோ. அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் நோட் பண்ணிக்கிறீங்க. நான் இதில் ஒரு மிஸ்டேக் விட்டேன். என்எஃப்சி நியூஸ் நேரம் ஆஃப்டர் ஹை, ஆஃப்டர் அதுக்கு பிறகு வந்த ஹை. அதாவது மார்க்கெட் என்எஃப்சி நேரம் நமக்கு டவுன் சைட் வந்துச்சு, அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் முடிஞ்சதுக்கு பிறகு
என்எஃப்சி டைமுக்கு பிறகு ஆஃப்டர் நமக்கு இதுக்கு மேலே மார்க்கெட் போயிட்டு தான் மார்க்கெட் இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அப்படியே நம்ம 4 ஹவர் சார்ட் வைக்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தது கன்ஃபர்மேஷன் தான். நம்ம இதில் பிரேக் அவுட் நடந்துச்சு, ஒரு ஃபேக் பிரேக் அவுட், திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்கு. நியூஸ் டைம் நேரம் மார்க்கெட் திரும்பவும் என்ன நடந்திருக்கு, ஃபேக் பிரேக் அவுட்டை வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருந்தா நல்ல கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்திருக்கலாம் மார்க்கெட்டில். ஸோ இப்போ நம்ம எங்கே பை எடுக்க போகிறோம், இது வந்து நம்ம வீக்லி சார்ட் லாங் டைம் பார்க்கறதுனால 4 ஹவர் பார்த்துக்கிறேன். ஸோ நம்ம எங்கே பை எடுக்கலாம், பை எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் வந்து நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல பை, இதுக்கு மேலே நம்ம இப்போ சொன்னோம் இதே ஜோனுக்கு மேலே மார்க்கெட் வந்து திரும்ப பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் என்னன்னா 2 கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒன்று இந்த பிரேக் அவுட் பண்ணணும், அதுக்கு பிறகு இந்த வீக்கை பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணால் நல்ல கன்ஃபர்மேஷன் கட்டாயம் உங்களுக்கு இந்த 1848 வந்து ரீச் ஆகும். 1848 மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷனோட மார்க்கெட் மூவ் ஆக போகுது. இந்த 1860 இல்லாட்டி 1855. ஸோ இப்போதைக்கு நம்ம 1855 எடுப்போம் ஷார்ட் டைம்னால. நான் இப்போதைக்கு 1855 எடுக்கிறேன். 1855 ஒரு நல்ல ஜோன். ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு சரி ரீச் ஆகணும். ரீச் ஆகினா இதுலேருந்து நல்ல ஒரு செல் எடுக்கலாம். அதை விட நல்ல கன்ஃபர்மேஷன் இந்த 70, இந்த 1870, 72லேயும் நல்ல செல் இருக்குது, நமக்கு லாங் செல் இருக்குது. ஸோ அந்த செல்லும் கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் வீக்குரிய பை. இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் பை ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கு மேலே ஸோ செல் எங்கே எடுக்கிறதுனா நமக்கு செல் பலமை போல தான். இந்த ஜோனில் நமக்கு ஒரு செல் கன்ஃபர்மேஷன்ஸ் இப்போதைக்கு இல்லை. இது ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணிகிட்டே வரோம். இந்த ஜோன் வந்து ஒரு ட்ரேட் ஜோன் இல்லை. ஸோ நியூஸ் டைம் மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம், நியூஸ் டைம் டேட்டாவை வச்சு. ஸோ இது ட்ரேட் ஜோன் இல்லை. இந்த ட்ரேட் ஜோனுக்கு கீழே நமக்கு திரும்பவும் மார்க்கெட் என்ன நடக்க போகுது, க்ளோஸ் வச்சா, இதுக்கு பிலோ க்ளோஸ் வச்சா கட்டாயம் மார்க்கெட் என்ன நடக்க போகுது, நல்ல ஒரு லாங் செல் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஏன் அந்த ரீசன் சொல்கிறோம்னா, இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு 1 டைம், ஏன்னா இதில் 3 டைம்ஸ் வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு, அதில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. செகண்ட் 1, 2, தேர்ட் டைம் வரக்குள்ள கட்டாயம் பிரேக் அவுட் நடந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா 2 டைம் மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு பிறகு இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் நீங்கள் 1800 மட்டும் எதிர்பார்க்கலாம். 1800லேருந்து நீங்கள் இந்த 70, நான் வந்து 1790 மட்டும் இப்போதைக்கு டார்கெட் வைக்கிறேன். அது கீழே பார்ப்போம். இந்த ஜோன் 1790 இப்போ இவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் நமக்கு ஃபால் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். மெயினாக நம்ம பார்க்குற விஷயம் தான் கீ ஜோன்னா சொல்லப்போனால் இந்த ஜோனுக்குள்ளே தான் பார்க்க வேண்டியிருக்கு, ஷார்ட் டைம் தான். ஸோ இந்த இதுலேருந்து நான் வந்து இந்த லோ பார்க்குறேன், ஸோ இந்த ஹை பார்க்குறேன், சாரி. ஸோ ஹை பார்க்கல உங்களுக்கு 50%ன்னு சொல்லப்போனால் அந்த 1822 தான் வருது. ஸோ நீங்கள் அப்ராக்ஸாக வந்து 1822, 1820 எடுத்துக்கிட்டாலும் சரி. நான் வந்து இப்போதைக்கு 1820 எடுக்கிறேன், 22 எடுக்கிறேன். இது கன்ஃபர்மேஷனான ஒரு ஜோன். ஸோ நம்ம அதை கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நான் வந்து எல்லோ கலர் எட் பண்ணுறேன், கொஞ்சம் திக்னஸாக இருக்கட்டும். வளமையாக நம்ம கொடுக்குற டாட் லைன், இல்லாட்டி கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலும் ஓகே. நான் பிளாக் கலர் கொடுப்போம், அப்போ கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கீ ஜோன்னு சொல்லப்போனால் (1822) நீங்கள் பார்க்க வேண்டியது 1823யும் நல்ல ஜோன் தான். வேணா எப்படி எடுப்போம் 22, 1822, 1823, 22, அப்படியே நம்ம பார்க்க வேண்டியது 1820. ஸோ இதுக்கு மேலே அபவ் இப்போ மார்க்கெட் வந்து பை ஜோனில் தான் இருக்குது. ஸோ பை ஜோனில் இருக்கிறனால நம்ம கட்டாயம் என்ன செய்ய போகிறோம், பை வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ பை வந்து கண்டினியூ பண்ணலாம், கண்டினியூ பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து 1832 மட்டும் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால பை ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ பிலோ திரும்பவும் மார்க்கெட் வந்து இந்த 1820க்கு கீழே வந்துச்சுன்னா எகெயின் செல் ஜோன் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி செல் ஜோன் ஓப்பன் பண்ணால் கட்டாயம் இந்த டைம் 1810, 1810, அதே மாதிரி 1805,
அதுக்கப்புறம் 1800, அதே மாதிரி 1790 மட்டும் டார்கெட் இருக்கு. இந்த டைம் பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கீ ஜோன்ஸ் கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த கீ ஜோனை வச்சு மார்க்கெட் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கீ ஜோனுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் வந்து இதுக்கு கீழே நீங்கள் செல் எடுக்கலாம். இதுக்கு கீழே செல் கட்டாயம் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த டைம். அதே மாதிரி இதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பை ஃபோக்கஸ் ஆக இருக்குது. ஸோ பை ட்ரை பண்ணக்குள்ள கொஞ்சம் டாப்லஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு கரெக்டான ஒரு பிரேக் அவுட் நடக்கலை. பிரேக் அவுட் நடந்தால் நம்ம இந்த இடத்துல வைக்கலாம் டாப்லஸ். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. ஸோ செல் லாங் பை எங்கே எடுக்கலாம்னா இதுதான், இதுக்கு மேலே லாங் பை தான் நான் இந்த ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரீச் ஆகணும், கொஞ்சம் இந்த சைட் மட்டும் வரணும். ஃபியூச்சரில் நியூஸ் டைமை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் வரதுக்கு சான்சஸ் குறவு. இந்த 1870 மட்டும் ரீச் பண்ணலாம் என்னை பொறுத்தவரையில். நான் எதிர்பார்க்குறது 1870. ஸோ இந்த 1870 மட்டும் மார்க்கெட் வந்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து ஒரு ஃபால் வரதுக்கு. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் பெண்டிங். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல தான் மார்க்கெட் பெண்டிங்காக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ரீச் பண்ணது எல்லாம் ஓகே. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் பெண்டிங், அதே மாதிரி இந்த இடத்துலையும் மார்க்கெட் பெண்டிங். ஸோ இந்த ஒரு ஜூன் ஒன்று இருக்குது நமக்கு செல் வரத்துக்கு. ஸோ அது வந்து ஒரு ஆப்ஷன் தான். இது பை நடந்தால் மட்டும்தான் அது எடுக்கலாம். வேணா இப்போதைக்கு நம்ம மார்க் பண்ணி வைப்போம். வேணா ஒரு லாங் செல். ஸோ அது ஒரு பெரிய லாங் செல்லாக வர சான்சஸ் இருக்குது. டிபெண்ட் மந்த்லி க்ளோஸ் வைக்கிறது வச்சு தான். மந்த்லி க்ளோஸ் வைக்கிறத வச்சு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீக்கில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும் நியூஸ் டைமை பொறுத்து. ஸோ நான் எதிர்பார்க்குறது ஏ ஆப்ஷன். நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஏ ஆப்ஷன் நடந்தால் கட்டாயம் வந்து பி ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. சாரி, ஏ ஆப்ஷன் இது ஒரு பி, பட் கன்ஃபர்மேஷன் இல்லை. எந்த இடத்துல செல் எடுக்க போகிறோன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி ஏ நடக்கலை, பி நடக்கலை, வளமை போல் மார்க்கெட் திரும்பவும் செல் ஜோனுக்கே போயிடுச்சுன்னா கட்டாயம் இந்த சி ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் சியை மிஸ் பண்ணிடுறாங்க. சியில் நீங்கள் செல் எடுத்தீங்கன்னா கட்டாயம் இந்த 1800 கட்டாயம் டார்கெட் ஒன்று இருக்குது இந்த டைம். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் உங்களுக்கு கட்டாயம் நல்ல ஒரு டார்கெட் ஒன்று இருக்குது 1800. ஸோ மேபி இந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் வந்து இதுலேயும் உங்களுக்கு ஒரு செல் இருக்குது. இந்த ஜோனில் ஒரு செல் இருக்குது. கட்டாயம் டாப் ப்ளஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ABCD இது. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீக் உரிய அப்டேட். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது வந்து 9லேருந்து 13 மட்டும் இருக்குது. ஸோ இதில் மெயினாக வந்து USD ஹாலிடே, செகண்ட் வந்து நம்மளுக்கு CPI நியூஸ் இருக்குது. சாரி இல்லை, செகண்ட் வந்து PPI நியூஸ் இருக்குது. தேர்ட் வந்து FOMC அன்னைக்கே தான் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல். CPI நியூஸ் இருக்குது. அதே மாதிரி UOM ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. இது நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. வேறு பேர் பற்றி உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் எதுவும் தேவைன்னா, சார்ட் அப்டேட்ஸ் தேவைன்னா நீங்கள் எங்களோட டெலிகிராம் குரூப்பில் கண்டெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சார்ட் அப்டேட் வந்து உங்களுக்கு தரேன். எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். ஸோ மண்டே மார்க்கெட் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு அதில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு பிறகு நம்ம அதில் இருந்து மூவ் பண்ணிட்டு போகலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.